என் ஜெபத்துக்கு தடை இல்லாமல் பதில் வரணுமா? நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது மாத்திரமல்ல, அந்த பிரசன்னம் வரும்போது ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்துவார். நேற்று நீ பேசின காரியம் சரியில்லை, கன்ஃபஸ் பண்ணு. நேற்று நீ செய்த காரியம் சரியில்லை, அறிக்கை பண்ணு. உணர்த்துவார், ஆவியானவர் உணர்த்துவார். நான் குடிக்கல, நான் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, எந்த தப்பு, அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பெரிய லிஸ்ட் தப்புலாம் இல்லைங்க. அதெல்லாம் மாத்திரம் பாவம் இல்லைங்க. யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம், நன்மை செய்யத்தக்க திராணி இருந்தும் அதுவும் பாவம் தான். நிறைய காரியங்கள் உண்டு, பாவங்கள் நிறைய காரியம் உண்டு. 90 வயதுக்கு மேற்பட்டவன் ஏலி ஆசாரின் ஊழியக்காரன் தான். 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3:13 வாசிக்கிறோம், நீ உன் பிள்ளை தவறு செய்வதை நீ கண்டிக்காமல் திருத்தாமல் போன பாவத்தின் நிமித்தம். பெற்றார்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்த்தா தேவனுடைய பார்வையில் அது கூட என்னவாய் மாறுது? பாவமாய் மாறுது. சாமுவேல் சொல்லுகிறான் 1 சாமுவேல் 12:23, நானும் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பேனால் அது எனக்கு பாவமா இருப்பதாக, அது எனக்கு தூரமா இருப்பதாக. என்னங்க, ஜெபிக்கலனாலும் பாவம் தான், நன்மை செய்யத்தக்க திராணி இருந்து செய்யாமல் போனாலும் பாவம் தான், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே கண்டிச்சு வளர்க்காமல் அது போற போக்குல விட்டால் அதுவும் பாவம் தான். இப்படி அநேக பாவங்கள் உண்டு. இந்த பாவங்கள் ஆண்டவர் உணர்த்துவார், இது சரியில்லை, இது சரி செய். அதை நாம் அறிக்கை செய்து விட்டு நாம் நம்மை ரெக்டிஃபை செய்து கொள்வோம் என்று சொன்னால் என் ஜெபத்துக்கு நிச்சயமா என்ன உண்டு? பதில் உண்டு.